இன்று நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான, ஆனால் பலராலும் பெரிதாக கவனிக்கப்படாத ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் தன்னறிதல் பயணம். நம்மை நாமே ஆழமாக புரிந்து கொள்வதே நம் வாழ்க்கையின் உண்மையான வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இதன் மூலம் நாம் எவ்வாறு முன்னேற முடியும் என்பதை இங்கு விவரமாக பார்க்கலாம். நம்மில் பலர் வாழ்நாளில் பல்வேறு கட்டங்களில் பிறரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதிலேயே கவனம் செலுத்துகிறோம். அது பள்ளியிலோ, வேலைகளிலோ, குடும்ப உறவுகளிலோ இருக்கட்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பிறரின் பார்வையில் நம்மை காட்டிக்கொள்வதற்கே நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் செலவழிக்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் தங்கி நம்மிடம் ஒரு கேள்வி கேட்போம். நான் யார்? எனது உண்மையான ஆசைகள் என்ன? எனது திறன்கள் என்ன? இந்த கேள்விகளை நாம் நமக்கே முன்வைத்தால் தன்னறிதல் பயணத்தை துவங்க முடியும். தன்னறிதல் பயணம் என்பது நம்முடைய பலவீனங்களையும் பலங்களையும் நம்பிக்கைகளையும் ஆழமான எண்ணங்களையும் நன்கு புரிந்து கொள்வதற்கான ஒரு பயணம். இது எளிதானது அல்ல, ஆனால் நம்முடைய சுயத்தை உணர நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு முதல் படி. இதை உணர்ந்த பிறகு நம்முடைய தேர்வுகள் நம்முடைய உண்மையான நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்கும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு பொருத்தமானது என்பதை உணர நமக்கு இது உதவுகிறது. இப்போதெல்லாம் நாம் பல சவால்களை சந்திக்கிறோம், பல முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்கிறோம். இதில் நாம் தன்னை அறிந்து கொள்ளாமல் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் உறுதியானதாக இருக்காது. நாம் எடுக்கும் முடிவுகள் நம்முடைய உண்மையான சுயத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக தன்னறிதல் பயணத்தை தொடர வேண்டும். இப்படி தன்னை அறிந்து கொள்கிறோம் என்றால் நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள் நமக்கு தெளிவாக இருக்கும். நம்மை நாமே அறிந்து கொள்வதால் நமக்கு பெரும் நன்மைகள் உண்டு. இது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, நம் உறவுகளில் கூட இது ஒரு முக்கிய பாத்திரமாக அமைகிறது. நாம் உண்மையில் யார் என்பதை நமக்கு தெரியும் போது நாம் எடுக்கும் முடிவுகள் நம் உறவுகளையும் நல்ல முறையில் பாதிக்கும். நமக்கு பிடித்த வேலைகளை தேர்வு செய்வதில் கூட தன்னறிதல் மிகவும் அவசியமானதாக அமைகிறது. நாம் உண்மையில் எதற்கு பொருத்தமானவர்கள் என்பதை நமக்கு தெளிவாக அறிய முடிகிறது. தன்னறிதல் பயணம் நமக்கு ஒரு புதிய சுதந்திரத்தை கொடுக்கும். நம்மை எதற்காக பிறர் நமக்காக எதிர்பார்ப்பதற்காக வாழவில்லை என்பதை நம்மில் உணர ஆரம்பிக்கிறோம். நாம் நமது சொந்த வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வோம் என்ற உணர்வு நமக்குள் பெருகுகிறது. இந்த சுதந்திரம் நமக்கு எப்போதும் ஒரு வலிமையான உணர்வாக இருக்கும். இதனால் நம் திறமைகளை வெளிக்கொணர நமக்கு ஒரு தைரியம் உருவாகிறது. இப்போது தன்னை அறிந்து கொள்வது எளிதானதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னறிதல் பயணம் என்பது நமது மனதில் புதைந்து கிடக்கும் பல உணர்வுகளை வெளிக்கொணரும் பயணம். நாம் ஒவ்வொரு நாளும் இதை உணர முயற்சிக்க வேண்டும். நமக்கு தெரிந்த அனைத்து ஆழ்ந்த உணர்வுகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த பயணத்தில் நாம் பல சவால்களை சந்திக்கலாம், ஆனால் ஒரு பயணியாக நினைத்து நாம் இதை தொடர வேண்டும். இது நமக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையையும் தரும். நமக்குள் இருக்கும் பலவீனங்களை அறிந்து அதற்காக வருந்தாமல் அதையே நம் பலமாக மாற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்களை ஒதுக்கி நம் முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வர நம்மை நாமே துணிவாக மாற்ற வேண்டும். இது நமக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் தரும். தன்னறிதல் பயணத்தின் மூலம் நாம் வெளியில் பார்க்கும் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உள்ளே நமக்குள்ளே இருக்கும் வாழ்க்கையையும் தெரிந்து கொள்வோம். இதை அடைந்த பிறகு நம் வாழ்க்கை முழுவதும் நம்முடைய சுயத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் இருக்கும். இதனால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் உண்மையாய் வாழும் ஒரு நல்ல சந்தோஷத்தை அடைவோம். இந்த பயணத்தில் தொடர சில முக்கியமான வழிமுறைகள் உள்ளன. முதல் வழி, நம்முடைய உண்மையான ஆசைகள் என்ன என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, நமக்கு பிடிக்காத அல்லது நமக்கு தகுதியாக இல்லாத விஷயங்களில் நேரத்தை வீணாக்காமல் எதற்காக உண்மையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்யலாம். நமது உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் முறையை தினமும் மேற்கொள்ளலாம். இப்படி தன்னறிதல் பயணத்தை தொடர்கையில் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் துல்லியமான ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் அடைவோம். நம்மை நாம் முழுமையாக அறிந்து கொண்டால் நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணிக்க இருக்கும் நபர் நாமே என்பதையும் உணர்ந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க முடியும்.